வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வாரம் பார்த்துட்டு வரோம். அது இந்த வாரம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வருகின்ற வாரம் நமக்கு 3 நாட்கள் மட்டும்தான் ட்ரேடிங் இருக்குது. அதாவது திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோலி பண்டிகை காரணமாக விடுமுறை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேயை முன்னிட்டு அன்னைக்கும் பங்குச்சந்தை விடுமுறை. ஆக இருக்கக்கூடிய 5 நாட்களில் 2 நாட்கள் நமக்கு விடுமுறையாக போகி செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தான் நமக்கு ட்ரேடிங் இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த 3 நாட்கள் மட்டும்தான் நமக்கு வாய்ப்புகள் அடுத்த வாரம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த வாரம்தான் இந்த ஆண்டின் கடைசி வாரமாக நமக்கு இருக்குது. அதாவது கணக்கின்படி பார்க்க போகும்போது இயர் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கணக்கில் நமக்கு இந்த வாரம் தான் கடைசி வாரமாக, இந்த ஆண்டின் கடைசி வாரமாக இருக்கும். ஏப்ரலில் நமக்கு ரிசல்ட் சீசன் ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து ஆனுவல் ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்க போது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் பங்குங்களுடைய போக்குகள், மாற்றங்கள் ஏற்படும். பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏற்கனவே நமக்கு இன்னொரு பக்கம் நமக்கு இந்த எலெக்ஷனுடைய இம்பேக்டும் இருந்துகிட்டு இருக்குது. அது தவிர்த்து இதுவும் நமக்கு கொஞ்சம் செயல்களை காட்டும். அப்படிங்கிறதுனால அதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய ட்ரேடிங்ஸை நீங்கள் கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். வழக்கம் போலவே இந்த வாரமும் முதல்ல கமாடிட்டிஸில் கோல்ட்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். கோல்டு இந்த வாரம் இப்போ என்ன நிலமரத்தில் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட இரவு 11 மணி வெள்ளிக்கிழமை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். $2160 இப்போது அதனுடைய ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று ஒரு ஸ்பைக்கு, அதாவது ஒரு வேகமாக நேற்று ஒரு ஓட்டம் ஓடி நம்ம எந்த இடம் சொன்னோமோ அந்த $2200 நேற்று கடந்தாங்க. நம்ம கிராஃப் முறைப்படி பார்க்க போகும்போது நேற்று அதை கடந்து 2222 ஒரு அழகான நம்பரில் கொண்டு போய் நிறுத்தி, ஹையை நிறுத்தி, அங்கேருந்து திருப்பி அதே வேகத்தில் கீழே கொண்டு 2181 க்ளோசிங் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துக்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறது வரதான் செய்யும். என்னை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 2100லேருந்து 2075 வரைக்கும் கூட வரலாம். இல்லை அந்த 2055 கூட ஒரு வேகத்தில் தொட்டுட்டு போகலாம். என்ன செய்தாலும் திருப்பி நமக்கு கோல்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த வாய்ப்புகளாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2200 கட் செய்யும்போது நமக்கு 2255 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் தாண்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 2425 அடுத்த கட்டமாக போகிறதுக்கான வாய்ப்புகளை கோல்டு தரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். போன வாரத்துலேருந்தே அது எட்டி பிடிச்ச அந்த நேரத்துலேருந்தே பார்த்திங்கன்னா 2150லேருந்து 2200க்கு உட்பட்டு இருந்துகிட்டு இருந்துச்சு. நேற்று அதற்கு மேலே கொண்டு போய் 200க்கு மேலே க்ளோசிங் வச்சுருந்தாங்கன்னா இந்த 255 வாய்ப்புகளாக ஆயிருக்கும். ஆனால் 2222 டர்ன் ஆகி கீழே கொண்டு தான் க்ளோஸ் பண்ணணுன்ற ஒரு வேகத்தில் கொண்டு நிறுத்தியிருக்காங்க ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகும்போது ஒரு வீக்னஸ் வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி கீழே வந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன செய்யுது அடுத்தபடியாக அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் நம்ம 26ன்ற லெவலில் சொன்னோம். கிட்டத்தட்ட 25.77 வரைக்கும் நேற்று போயிட்டு ஒரு தடுமாற்றத்தோட கீழே கொண்டாந்துருக்காங்க. இன்றைக்கி 24.60ன்ற லெவலில் இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. 24ன்ற சப்போர்ட் லெவலை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கட் பண்ணும்போது தான் நம்ம அடுத்தபடியாக யோசிக்கணும். மற்றபடி இங்கேருந்து ஒரு டச் ஆகி திரும்பி போகும்போது 26 கட் பண்ணும்போது ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கலாம். அதுதான் நான் எதிர்பார்த்துட்ருக்கிறது. பட் ஆனால் அந்த லெவலை இன்னும் கட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். சில்வர் தொடர்ந்து என்ன செய்ய போகுதுன்றத. இப்போதைக்கு 24க்கும் 26க்கும் நடுவில் இருக்கிறதுனால எந்த பக்கம் அது கட் பண்ணி போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 82 நம்ம ரெசிஸ்டன்ஸாக சொன்ன இடத்த டச் பண்ணி தாண்டியும் ஒரு நாள் க்ளோசிங் கொடுத்து பார்த்தாங்க. பட் ஒரு ஸ்ட்ரென்த் அதில் இல்லை. கிட்டத்தட்ட 80க்கு மறுபடியும்
நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு கீழே வர்றதுக்கு முயற்சி செய்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முடிந்தவரை 76 வரைக்கும் வர்றதுக்கு கூட சான்சஸ் எடுக்கலாம். அப்படி எடுத்து கீழே வருதா இல்லை இங்கேயே எங்கேயாவது ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நமக்கு 72 இருந்துகிட்டு இருக்கு. மேலே ஒரு வேளை 82 இதை தாண்டி கட் பண்ணி போகும்போது 88 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ எந்த பக்கம் பயணிக்க போகுதுங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா? நிஃப்டி இந்த வாரம் க்ளோசிங் 22,096 அப்படின்ற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 22,000 ஒரு முக்கியமான சப்போர்ட்டுன்ற லெவலில் நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு சஸ்டைன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சப்போர்ட்டாக 21,840 அப்படிங்கிறது இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட புதன்கிழமை அன்னைக்கு அந்த லெவலுக்கும் செவ்வாய்க்கிழமையும் அந்த லெவல்கிட்ட வந்துட்டு க்ளோசிங் கூட அது கீழே கொடுத்து பார்த்தாங்க. பட் செவ்வாய்க்கிழமைக்கு மறுநாள் புதன்கிழமை அதை ஏற்றுக்காத மாதிரி ஒரு க்ளோசிங்கை கொடுத்து மறுபடியும் 22,096க்கு மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸோ திருப்பி நமக்கு என்ன செய்ய முயற்சி பண்ணுது அப்படின்னா 22,490 நோக்கி போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இப்போ நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கரெக்டாக அது போக ஆரம்பித்தால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அந்த இடம்தான். ஆனால் அந்த வாய்ப்பை தராமல் 21,840 கட் பண்ணாங்க அப்படின்னா 21,485 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆகிடும். அப்படி வரும்போது அதை தாண்டி கீழே கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் ஆகலாம். பட் இந்த லெவல் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டை தான் கடந்த சில வாரங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நமக்கு பார்க்க முடியுது. 22,490லேருந்து 21,840க்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த லெவலில். ஸோ இது கண்டினியூ ஆகுதா, தொடர்ந்து திருப்பியும் 22,490 நோக்கி போகுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. இந்த வாரம் பேங்க் நிஃப்டியினுடைய லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,828 தான் பேங்க் நிஃப்டியில் நமக்கு லோ வந்திருக்கு. கிட்டத்தட்ட 45,600 நம்ம அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அந்த லெவலுக்கு நெருக்கத்துக்கு போயிட்டு திரும்பி மேலே இந்த வாரம் க்ளோசிங் 46,863ன்ட்டு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 46,480க்கு மேலே இந்த வாரம் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. 47,470 தான் இப்போவும் ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே இந்த வாரம் க்ளோசிங் இருக்கிறதுனால அடுத்த வாரம் எந்த சைட் பிரேக் பண்ணி போக போகுது நிஃப்டி பேங்க் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இறக்கத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிற இந்த இடத்துல திரும்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை வரக்கூடிய வாரம் பேங்க் நிஃப்டிக்கு தருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி 21,000 போன வாரம் கடக்க முடியாமல் கீழே வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20,400க்கு கீழே இந்த வாரத்தினுடைய லோ 20,362 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்காங்க. 20,665க்கு மேலே க்ளோசிங் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 20,783 கொண்டு இந்த வாரத்தினுடைய லாஸ்ட் டேவை க்ளோசிங்கில் நிறுத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 21,000ம் 20,400ம் இப்போது இந்த வாரத்துக்கும் போன வாரத்துக்குமான சப்போர்ட் லெவலாகவும் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் அடுத்த கட்டம் நமக்கு நிஃப்டி ஃபைனான்ஷியல் சர்வீஸில் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி இந்த வாரம் 35,400க்கு கீழே கொண்டு 35,188 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருந்த அந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே இது வந்துட்டதுனால ஒரு சின்ன வீக்னஸ் இதில் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட இது கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 35,400 கீழே ஒரு கேண்டில் க்ளோசிங் இருக்குது. ஒரு கேப் டவுனும் நம்ம இதில் பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வாரம் இந்த 35,400 தாண்டி மேலே போனால் கூட குறைந்தபட்சம் இந்த ட்ரெண்ட் லைனில் போகும்போது என்ன செய்யுது, அதை தாண்டறதுக்கு முயற்சி செய்யுதா இல்லை டச் பண்ணிட்டு திரும்புதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு திரும்பிச்சு அப்படின்னா ஃபர்தராக வீக்னஸ் இருக்கிறதுக்கு நிஃப்டி ஐடியில் சான்சஸ் உண்டு பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி முதல்ல நமக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸாக தான் இருப்பாங்க. ஸோ இதனுடைய ரியாக்ஷன்ஸ் வரக்கூடிய வாரங்களில் அதிகமாகவே இருக்கலாம். கொஞ்சம் ஐடி கம்பெனிஸில் கேர்ஃபுல்லாகவே நம்ம இருக்கிறது நல்லது.
அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி பார்மா 18,840க்கு மேலே கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆச்சு. திருப்பி இப்போ 18,840 கீழே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் சரமாரியாக இறங்கி கீழே வந்தாலும் கூட 18,189 வரைக்கும் வந்திருக்கு. மறுபடியும் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து 18,815 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் சேம் 18,840க்கு மேலே போகும்போது 19,680 தான் ரெசிஸ்டன்ஸு. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,070 தான். ஸோ எந்த பக்கம் பார்மா அதை அடுத்த வாரம் கொண்டு போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி. நான் போன வாரமே இந்த 54,200கிட்டே மோதிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா 52,550ங்கிற அடுத்த லெவலை நோக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த வாரத்தினுடைய லோ பார்த்திங்கன்னா 52,562 வரைக்கும் வந்திருக்கு. அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட 53,775 இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. ஸோ இப்போது 54,200ம் 52,550க்கு உட்பட்டு இதனுடைய மூமெண்ட் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடில் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரெண்டு லெவலுக்குள்ளேயே ஒரு சைட்வைஸ் மூமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க போகுதா, இல்லை இதை பிரேக் பண்ணி திருப்பி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்து 54,200 பிரேக் பண்ணி போகிறதுக்கு அடுத்த வாரம் தன்னை தயார்படுத்திக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ. எவ்வளோ இறங்கினாலும் தன்னை கொஞ்சம் சுறுசுறுப்பு படுத்திக்கிற ஒரு செக்டாராக இது இருந்துகிட்டு இருக்கு. 20,790 கீழே போன வாரம் வந்தாங்க. மறுபடியும் இந்த வாரம் அதை தாண்டி 21,046 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 21,375 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸு. அதையும் தாண்டி மேலே போச்சு அப்படின்னா 22,200 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடமா இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20,790ம் 19,985 முக்கியமான சப்போர்ட்டுகளாக நிஃப்டி ஆட்டோவில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் பேஸாக வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு லெவல்ஸையும் மேலே கிராஸ் பண்ணுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நிஃப்டி ரியாலிட்டி ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க 820லேருந்து. போன வாரம் பூரா அந்த இடத்துலையே ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த வாரமும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து 860க்கு மேலே 874 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதை தொடரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா 925ம் 965ம் அடுத்தடுத்த லெவலாக வரலாம். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 860ம் 820ம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யுதுங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 7,985ம் 8,120ம் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடங்களை இந்த வாரம் கடந்திருக்காங்க. 8,130க்கு மேலே க்ளோசிங் இருக்குது இப்போது. ஸோ இதை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த வாரத்தில் இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ட்ரீம் லெவலாக 8,400ம் அதை தாண்டும் போது 8,620ம் ஒரு முக்கியமான லெவல்ஸாக நமக்கு நிஃப்டி மெட்டல்ஸில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த வாரம் அந்த லெவலை போய் டச் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் 8,120 7,985 இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,485 கீழே போன வாரமே வந்துடுச்சு. இந்த வாரமும் அதற்கு கீழே தான் இருந்துகிட்டு இருக்கு. பெரிய மூமெண்ட்டுன்றது இந்த வாரத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை. அதற்கு முன்னாடியே அந்த 12,000 ஒரு 2 முறை தாண்ட முடியாமல் தவிச்சிட்டு கீழே வந்துட்டதுனால இப்போ அதுவும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இந்த பர்டிகுலர் செக்டாரில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டு லெவலையும் கிராஸ் பண்ணுறதுக்கு அது அடுத்த வாரம் முயற்சி பண்ணுதான்னு. கீழே ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக 10,700 அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தினுடைய க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா 11,223 தான் இந்த வாரத்தினுடைய க்ளோசிங். ஸோ அடுத்த வாரம் எந்த பக்கம் தன்னை தயார்படுத்திக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவில் எல்லா செக்டார்ஸுமே ஒரு மிக்சடாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதுதான் இந்த வாரத்தினுடைய செக்டார் லெவல்ஸ். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த அளவில் 22,096 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். இந்த வாரம் 3 நாட்கள் மட்டும்தான் நமக்கு ட்ரேடிங் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக திங்கட்கிழமை ஹோலி பண்டிகை காரணமாக நமக்கு பங்குச்சந்தை விடுமுறை. மற்றபடி
மற்ற நாடுகளில் அன்னைக்கு ட்ரேடிங் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் மறுநாள் நமக்கு செவ்வாய்க்கிழமை அந்த ட்ரேடிங்கை பேஸ் பண்ணியும் நமக்கு ஓப்பனிங் இருக்குங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை நம்ம பார்க்கணும் எப்படி மூமெண்ட் கொடுக்க போகுதுன்னு. எதுவாக இருந்தாலும் இந்த லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி 22,490 தாண்டி மேலே போகாத வரைக்கும் அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி 21,840க்கு கீழே வராத வரைக்கும் 21,485 வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் இந்த 2 லெவலுக்குள்ளே இது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம அடுத்து பிரேக் அவுட் வர வரைக்கும் எந்த சைடில் பிரேக் அவுட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய கண்டிஷன் இருக்குது. அதற்கு தகுந்தாற் போல் நம்ம பொசிஷனை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி உங்களுடைய செல்ஃப் அனாலிசேஷனும் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கட்டம் இது. அதனால் நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது. எல்லாமே நம்ம செய்து பார்த்து கொள்ளும்போது நமக்கு அதில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை உங்களோடு பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.